தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு அப்படின்னு தமிழர்கள் எல்லாவற்றையும் வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று அரசாட்சியின் அளவுகோல் என்பது அறம், பொருள், இன்பம் என்பதில் வைத்தார்கள். குறிப்பாக அறத்துக்கு பின்பாகவும் பொருளுக்கு பின்பாகவும் இன்பத்தை வைத்ததற்கு காரணம், இன்பம் எந்த அளவு ஒரு நாட்டில் இருக்கிறதோ அதுதான் ஒரு அரசனின் அரசாட்சிக்கான அடையாளமாக பார்க்கப்பட்டது. மற்ற நாடுகளெல்லாம் இதை பற்றி தெரிந்து கொள்ளாத நிலையில் இதை வகைப்படுத்தியிருந்த பாரதம் இப்பொழுது மகிழ்ச்சி பட்டியலில் 118வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. சென்ற ஆண்டை விட இப்பொழுது முன்னோக்கி வந்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி படலாமா அல்லது இத்தனை பின்தங்கி இருக்கிறோம் என்று வருத்தப்படலாமா என்பது தெரியவில்லை. ஆனாலும் கூட மற்ற நாடுகள், பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், போரிலே இருக்கிற உக்ரைன் போன்ற நாடுகளெல்லாம் இந்தியாவிட முன்னணியில் இருக்கிறது என்பது இந்த பட்டியலை கேள்விக்குரியதாக்கி இருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் மகிழ்ச்சியில் 118வது இடத்தில் இருக்கிற இந்திய மக்களின் மகிழ்ச்சிக்கு இடையூறாக இருப்பது எது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. மகிழ்ச்சியில் 118வது இடம். இந்தியர்கள் மனதில் எதையெல்லாம் பாதிக்கிறது என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் சமூக செயற்பாட்டாளர் கல்யாணந்தி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ இந்த மகிழ்ச்சிக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் 118வது இடம் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல் சரின்னு நம்புறீங்களா? இது இல்லை பல்வேறு காரணிகளால் எடுக்கப்பட்டதால இது தவறு நடந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து மொத்தம் 140 எடுக்கப்படுகின்ற பட்டியல். வருடம் ரொம்ப வருடங்களாகவே இது வந்துட்டு இருக்கு. இந்தியா வந்து 2022 பெஸ்டா கூட இருந்திருக்கு. 94வது இடத்துக்கு கூட 2012 ரொம்ப மோசமான இடத்துக்கு கூட இருந்திருக்கு. அப்போ வருடம் நீங்க இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் மோசமா இருக்கு, அப்போ முந்தைய வருஷம் இப்ப நல்லா இருந்த வருடங்கள்ல அதை நம்ம எடுத்துக்கிறோம்னா இதே நம்ம எடுத்துட்டு தான் ஆகணும். இன்னொன்னு, நம்ம ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு பேசும்பொழுது நம்மளோட புரிதல் வந்து நேரடி உங்கள்கிட்ட என்கிட்டயோ யாரோ ஒருத்தர் மைக்க வந்து நீட்டி சார் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்கறது கிடையாது. நான் இந்த நேரத்துல இந்த ஒரு 4 மணிக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், வேறு சில பிரச்சனைனால சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு நான் வந்து சோகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த நேரத்தில் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது கிடையாது. அதனாலதான் ஒரு 6 முக்கியமான ஃபேக்டர்ஸை வச்சு இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸை அரைவ் பண்றாங்க. நேரடியாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இல்லையா என்று கேட்டால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு மகிழ்ச்சி என்பது, நீங்க ஒரு நல்ல பண்டிகை தினத்துல போய் அட்டை கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு துக்க நிகழ்வுல போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இது 6 ஃபேக்டர் இருக்கு. அந்த 6 ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சமூக ஆதரவு, சோசியல் சப்போர்ட் அப்படிங்கிறது, சுகாதாரம், நம்மளுடைய ஹெல்த், அடுத்ததாக சுதந்திரம், உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், பெருந்தன்மை, ஜெனராசிட்டி, ஊழல் குறித்த மக்களின் பார்வை, அதாவது கரப்ஷன் கிடையாது, கரப்ஷன் பெர்செப்ஷன், அதாவது ஊழலை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க, ஊழல்ங்கிறது இருக்கா இல்லை. ஏன்னா பல நேரங்கள்ல ஒரு ஆட்சி அமைக்குது, இல்ல வந்து ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இந்த ஆட்சி வந்து ஊழல் செய்யறாங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க நாங்க நினைக்கிறோம், ஆமாங்க நினைக்கல. அது உண்மையில ஊழல் நடந்திருக்கா நடக்கலங்கிறது வேற ஏதோ ஒரு மறைமுகமான வழியில் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது செய்திகள் படித்த காரணத்தினாலோ செய்திகள் கேட்ட காரணத்தினாலோ ஆமாங்க இந்த ஆட்சி அப்படிதாங்க இருக்கு, இவங்களும் அப்படிதாங்க பண்றாங்க, ஊழல் நடந்துட்டாங்க இருக்கு, ஊழல் இங்க மாறி இருக்கு அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கலாம். அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, டோட்டல் ஜிடிபி. இப்ப இந்த 6 ஃபேக்டர்ஸை வச்சுதான் இதை அரைவ் பண்றாங்க. இதுல அரைவ் பண்ணும் போது பார்க்கும் பொழுது மிக முக்கியம் வந்து இந்தியா வந்து நீங்க சொன்ன மாதிரி போன வருடத்தோட இந்த வருஷம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த புள்ளிகளை கூட 10 புள்ளிகள்ல வந்து 4.389 அப்ப கூடி இருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம டேட்டா கிடைச்சிருக்கு. எதுல வந்து பெருசா அடி வாங்குறாங்கன்னா, நம்ம பேசுற இந்த 6 கரப்ஷன், ஊழலை மக்கள் நோக்கும் விதமும், ஜெனராசிட்டி, பெருந்தன்மையும், இந்த 2 விஷயங்களை வந்து இந்தியா வந்து பின்தங்கி இருக்கிறது. அந்த 2 விஷயங்களும் அதிகமாக பின்தங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த 118வது ரேங்க்கு போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க சொன்னீங்க, இதே நேரத்துல உக்ரைன்ல வாரம் நடந்துட்டு இருக்கு, பலஸ்தீனம் போர் போயிட்டு இருக்கு, இது பல்வேறு நாடுகள் வந்து வெவ்வேறு இக்கட்டான சூழ்நிலை நடந்திருக்கு, பாகிஸ்தான் நம்ம பாக்குறோம், பல நேரங்களில் குண்டுவெடிப்பு நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்கும் பொழுதும் மக்கள் எப்படி அங்கே பெட்டரா இருக்காங்கன்னா, இந்த 6 ஃபேக்டரையும் அந்தந்த ஊர் மக்கள் எப்படி பார்க்கிறாங்க, அங்க வந்து சுகாதாரம் ஓரளவுக்கு மேம்பட்டு இருக்கலாமோ, சொல்றது ரொம்ப இதா இல்ல, ஒரு கம்பேரிட்டிவா பாக்குறோம். தொடர்ச்சியாக பின்லாந்து நீங்க பாருங்க, பின்லாந்து வந்து தொடர்ச்சியாக நம்பர் 1ல இருந்துட்டு, டென்மார்க், ஐஸ்லாந்து, இந்த மாதிரியான யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய இருந்துட்டே இருக்காங்க. அப்ப ஏன் பாத்தீங்கன்னா, ஒண்ணு
இப்ப சுகாதாரம் அப்படிங்கிற ஃபேக்டர்ல நீங்க பார்க்கும் பொழுது இந்தியா வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பின்னடைவு இருந்துட்டே இருக்க பாக்கணும். வெளியே போறோம், நம்ம பல நேரங்களில் நம்ம வீடெல்லாம் சுத்தமா வச்சிருக்கோம், ஆனா வீட்டுக்கு இறங்கி வெளியே போயிட்டோம்னா வீதிகள் இன்னும் மோசமாக இருக்கு, குப்பை கூடங்களாக இருக்கிறது பார்க்கிறோம். ஒரு மழை வெள்ளம்லாம் வரும்பொழுது இன்னும் சிட்டி எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒண்ணுல நீங்க சென்னையில மெட்ரோ ட்ரெயின் ஏறி மேல போங்க, மெட்ரோ ட்ரெயின் மேல அப்படியே பார்த்துட்டே போங்க, ஏதாவது ரொம்ப அழகா இருக்கு சிங்கார சென்னை நம்ம சொல்லுவோம். ஆனா எந்த இடத்துல ஒரு சிங்கார சென்னைன்னு உங்களுக்கு ஒரு தோற்றம் கொடுக்குதா அல்லது மோசமான சென்னைன்னு ஒரு தோற்றம் கொடுக்குதா கேட்டீங்கன்னா சுகாதாரம் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இன்னுமே வந்து குப்பையை நம்ம வந்து பார்க்கின்ற விதம், குப்பையை அணுகிற விதம், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சுகாதாரங்கிறது பெரிய பிரச்சனை இருக்கு. ஜெனராசிட்டி, நம்மளோட பெருந்தன்மை என்பது, பெருந்தன்மைங்கிறது எப்பொழுது வரும்? நம்ம முதல்ல தனி மனிதராக நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன், இல்ல வந்து நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அப்ப பெருந்தன்மை குணங்கள் இருக்கு, நான் வந்து நிறைய ஈகை குணம் படைத்தவனாக மாறிட்டேன் அப்படிங்கும் போது ஜெனராசிட்டிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் டீப்பா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, நம்ம ஜெனராசிட்டிக்குள்ள அவங்க என்னென்ன பாக்குறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரியான காரணங்களால இது வந்து முற்றிலும் இல்ல இது பாகிஸ்தான் நம்ம மோசமா, உக்ரைனோட மோசமா இருக்குமா அப்படிங்கறத பார்க்கறத விட்டுட்டு இந்த 6 ஃபேக்டர்ல நம்ம ஏன் இந்த விஷயங்கள்ல மோசமா இருக்கும், இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரது, மக்களோட கரப்ஷனோட பெர்செப்ஷன் மாறணும், நம்ம என்ன செய்யணும், ஓவராலா சுகாதாரம் மாறணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். கல்யாணதி மேம், உங்ககிட்ட எனக்கு வேறு ஒரு கேள்வி இருக்கு. மகிழ்ச்சி அப்படிங்கிறத நாம சரியா வரையறுத்திருக்கோமா? நம்மளோட மகிழ்ச்சி அப்படிங்கிற பார்வையும் உலகத்தோட பார்வையும் ஒன்றா இருக்கா? ஓகே, ஸோ முதல்ல அனைவருக்கும் இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக வந்து நம்ம இந்த மகிழ்ச்சி தினத்தை கொண்டாடுறதெல்லாம் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் வந்துட்டு. பட் அட்லீஸ்ட் மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ இந்த ஹாப்பினஸ் அப்படின்றது நீங்கள் கேட்ட மாதிரி இதனுடைய வரையறை என்னன்னு கேட்குறீங்கன்னா, ஒரு உளவியல் பார்வையிலேருந்து பார்த்தோன்னா அது ஒவ்வொரு மனிதனையும் சார்ந்தது. ஸோ the definition of happiness differs from people to people. அண்ட் ஆல்சோ இப்போ சொன்ன மாதிரி இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸோட ரிப்போர்ட்டே எடுத்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து சில ஃபேக்டர்ஸ் வைக்கிறாங்க. இந்த கேலப் பால், அதுக்கப்புறம் கேண்ட்ரில் லேடர், இந்த மாதிரியான சில ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸை கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹாப்பினஸ் வந்து எக்கனாமிக்கல் க்ரோத்னால மட்டுமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஒரு சமுதாயத்தில் நல்வாழ்வு அப்படின்றது, சோஷியல் வெல்பீயிங் எப்படி நம்மளுடைய சமுதாயத்தில் ஊட்டப்படுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது, நான் நிறையா சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஒரு நிறைய பணம் படைத்தவனாக இருக்கிறேன்னா ஹாப்பியாக இருக்கிறீங்களா அப்படின்னா, ஸோ ஸ்டில் இட் இஸ் அ கொஷின் மார்க். ஸோ நிறையா பிரச்சனைகள், சமூக சிக்கல்கள் வருது, கான்ஃப்ளிக்ட், மேரேஜில் கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது, ஒரு ஒரு சுமூகமான சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளேயே யாராலையும் வாழ முடியறதில்லை. இன்றைக்கி கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றபோது அதாவது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும், அதுக்கப்புறம் உறவுகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இந்த லவ் பிரேக்கப்லாம் நிறையா இருக்குது. இப்போ என்ன ரீசன் அப்படின்னா பணமும் இருக்குது. இப்போ பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா வேலைக்கு போகிறாங்க, டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு பெரிய லேக் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நிறையா கவுன்சிலிங் நான் பார்க்கும்போது, என்னுடைய கிளைண்ட்ஸை பார்க்கும்போதே டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப புவராக இருக்குது. அந்த டெசிஷன் மேக்கிங்கே ஒரு ஃபெயிலியரை நோக்கி, நம்ம ஃபெயிலியர்னால் எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த எனக்கு ஒரு ஹாப்பி லைஃப் இல்லை அப்படின்றதுல கொண்டு போய் விடுதோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி ரொம்ப இம்பல்சிவான டெசிஷன்ஸ் இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ எப்படி சோஷியல் மீடியாவில் டக்குன்னு எல்லாமே கிடைக்குதோ, அதே மாதிரி லைஃப்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார்ட்னரை தேர்வு பண்ணுறதுல இருந்து அந்த திருமண வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கணும் அப்படின்றத தாண்டி, சுமூகமாக ட்ராவல் பண்ணுன்றதை தாண்டி இப்போ வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட் டெசிஷன்ஸாகவுமே இருக்குது. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது, ஒரு மனுஷன் எந்த மாதிரியான, இல்லை ஒரு குழந்தை எந்த மாதிரியான சுமூகமான சூழ்நிலையில் வருது, அதாவது நீங்கள் வந்து சுற்றுப்புற சூழல்னு சொல்கிறோம் இல்லையா, என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த மாதிரியான மனநிலையில் ஒரு குழந்தை வளருது, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர்ஸில் தான் இது வருது. இல்லை, ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்ப மகிழ்ச்சியின் அளவுகோலே நாட்டுக்கு நாடு மாறுபடுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, சோஷியல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் இப்போ சொல்லியிருக்க 6 பேராமீட்டர்ஸுமே, அது ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி எஜுகேஷனோட ஆக்சஸாக இருக்கட்டும், ஹெல்த், லைஃப் எக்ஸ்பெக்டன்சியாக இருக்கட்டும், டெசிஷன் டு மேக் லைஃப் சாய்ஸஸ், அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு தேர்வு செய்யறதுக்கு எனக்கு தனி மனித உரிமை இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான் இந்த நாட்டில். நம்ம நாட்டில் அது பெரிய கேள்வி தானே. ஃப்ரீடம்ல நம்ம 23வது இடத்துல இருக்கோம். ஆனா அதுல 100க்கும் மேற்பட்ட இடத்துல தாண்டி இருக்கவங்க கூட
ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல நமக்கு முன்னாடி இருக்காங்க. அப்ப ஃப்ரீடம்ங்கிறது இங்க பெரிய கன்சிடரேஷனா நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஓவரால் இண்டெக்ஸ் தானே. இப்போ வந்து இது வந்து ஒரு கிராஸ் இண்டெக்ஸாக தானே இது கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வெவ்வேறு பேராமீட்டர்ஸ் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு என்ன ரேஷியோ உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான். அந்த 10 பாயிண்ட்ஸில் வந்து ஃபின்லாண்ட் 7.74 இருக்குது. ஸோ இந்த நார்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நார்டிக் கண்ட்ரிஸ் வந்து தொடர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாப்புலேஷன். நம்மளுடைய கண்ட்ரியோட பாப்புலேஷன் ஒரு மெயின் ரீசன் இல்லையா? ஸோ கம்பேரிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐரோப்பிய கண்ட்ரியோட நம்ம டைரெக்டாக நம்மளை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதே ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டினபிள் ஃபேக்ட் தான். நம்மளை விட இல்லை நமக்கு ஈக்குவலாக பாப்புலேஷன் இருக்கு. சைனா நமக்கு பாதி இடத்துக்கு கீழே இருக்கு. அப்போ நம்ம அந்த பாப்புலேஷன் நம்ம பார்க்க இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ், இன்னொன்று எக்கனாமிக் சேலஞ்சஸ், 3வது ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ். அதுவும் வந்து ஒரு இப்போ ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு தனி மனுஷனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு நபரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எங்கே ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, ஒரு ஒர்க் பிளேஸில் எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ்ன்றது ஒரு மெயின் ரீசனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிக்கஸ்ட் ரீசனாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டீமோ இல்லை ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பிளேஸ்லேயோ 13% அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஒர்க்குக்கு கொண்டு போகிறதும், ஒர்க்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான ஒரு அமிக்கபிளான ஒரு என்வாயர்மெண்ட்டை வீட்டில் க்ரியேட் பண்ணாது. அண்ட் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ஹாப்பி சைல்டு இஸ் அ ஹாப்பி அடல்ட், அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் பை எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் பார்க்கும்போது நிறைய ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் வளரக்கூடிய குழந்தைகள், டொமஸ்டிக் வயலன்ஸில் வளரக்கூடிய குழந்தைகள், நீங்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு காமன் ஃபேக்டர். புரியுது அவங்களுக்கு? நான் குடும்ப வன்முறையில் இருக்கிறேன் அப்படின்றத உணராத பெண்களுமே இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. குடும்ப வன்முறையில் தான் நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படின்றத புரியாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன தான் கொடுத்தாலும், நீங்கள் கல்வி கொடுக்குறீங்க, நல்ல பொருளாதார ரீதியான அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறீங்க, அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் அப்படின்ற பேரில் பாம்ஷெல் மாதிரி ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. பட் நீங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து தே ஆர் ஆல்வேஸ் த ஹிடன் விக்டிம்ஸ். டைரெக்டாக நம்ம வந்து குழந்தைகளை அடிக்கலன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்டைரக்டாக நம்ம வந்து அவங்களுடைய சைல்ட்ஹுட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக முடக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் வளரும்போது ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், டெசிஷன் மேக்கிங் லோவாக இருக்குது, சோஷியலைசிங் ஸ்கில்ஸ் கிடையாது. ஸோ அல்டிமேட்டாக அவங்க வந்து ஒரு அன்ஹாப்பி இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஜெகதீஸ்வரன் சார், நீங்கள் சொன்னதில் நம்ம பேராமீட்டர்ஸில் படி நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஃப்ரீடம் ப்ளஸ் கரப்ஷனுங்கிறது அதிகப்படியான ஒரு இம்பேக்டை இதில் கொடுக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ ஆனாலும் கூட ஃப்ரீடம் ரேங்கிங்கில் மிக அதிகமான அல்லது கடைசி நிலையில் இருக்கிற நிறைய நாடுகள் கூட ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் கொஞ்சம் முன்னாடியே இருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஃப்ரீடமையும் கரப்ஷனையும் பெருசாக மக்களை பாதிக்கலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? 6 ஃபேக்டரும் சேர்ந்தது தானே. இப்போ நீங்க ஒரு ஃபேக்டர்ல நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும், ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் சொன்னது. ஃபர்ஸ்ட் அந்த 2 ஃபேக்டர் பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷனும் இன்னொரு ஃபேக்டர்லையும் நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறதா ஜெனராசிட்டி, நம்ம வந்து எவ்வளவு தூரம் தாராளமாக இருக்கிறோம் அப்படிங்கிற 2 விஷயத்துல நம்ம பின்தங்கி இருக்கிறதா நம்ம வந்து ஓவராலாவே இந்த 4.389 ரேங்க் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்க முந்தைய ஆண்டுகள் நான் சொல்றேன் 2022 94வது ரேங்க் வரும்பொழுது பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன் வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம். அது வந்து மாநிலத்திற்கு மாநிலம் கூட வேறுபட்டிருக்கலாம். இது வந்து ஒரு மாநிலத்துல ஒரு புதிய ஆட்சி அமையும் போது இல்லைங்க இது கரெக்டா இருக்காது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருந்திருக்கலாம். இப்பொழுது இல்லை அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, இல்ல வந்து நான் எந்த ஒரு பேசிக்கான சர்வீஸ்க்கு போனாலும், எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு நான் போனாலும் அங்கே வந்து நான் வந்து ஏதாவது லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிறதாக இருக்கலாம். ஸோ அதனால நீங்க இது மட்டும் இல்லாம கரப்ஷன் இண்டெக்ஸஸ்லயே நம்ம தனியா ஒரு ரேங்கிங் போடுறாங்க, நிறைய அமைப்புகள் போடும்பொழுது அதிலே நம்ம மோசமா தானே இருக்கும். அதில் ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுல இன்னும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸா போடுறாங்க. இதுல வந்து காவல்துறை வந்து அதிகமான கரப்டடா இருக்காங்க, அப்புறம் வந்து பதிவுத்துறை வந்து மோசமான கரப்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு துறை ரீதியாக அந்த கரப்ஷனும் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஓவராலா இந்தியா வந்து ஒரு கரப்ட் கண்ட்ரியா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கானா? ஆமா, ஒரு கரப்ட் கண்ட்ரியா பார்வை இருக்குது. இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா குறைச்சு சொல்ல வேண்டாம். இப்ப பாகிஸ்தானா இருக்கலாம், இல்ல ஸ்ரீலங்காவா இருக்கலாம், இல்ல பல நாடு சொல்ல போனா யுஎஸ் முதற்கொண்டு. இப்போ நீங்க இந்த வருடம் யுஎஸ் வந்து ரேங்க் இதான் மோசமான 24வது ரேங்க் வந்துருக்குன்னு சொல்றாங்க. அதுல நீங்க சொல்ற ஃபேக்டர் கேட்டீங்கன்னா அதுல வந்து இந்த 6 ஃபேக்டருக்குள்ள ஒரு சப் ஃபேக்டர் என்ன பண்றாங்கன்னா
எவ்வளவு பேர் தனியா சாப்பிடுறாங்க. அந்த ப்ரீவியஸ் டே வந்து நீங்க யூ ஈட் இன் ஐசோலேஷன், நீங்க யாரோடையும் வந்து சோசியலா இல்லாம, அதாவது ஒரு நண்பர்களோடயோ இல்ல குடும்பத்தோடய போகாம நீங்க தனியா போய் உணவு இருந்தீங்களா? ஆமா, நான் தனியா போய் உணவு சாப்பிட்டேன். இது ஒரு ஃபேக்டரா பாக்குறாங்க. சோ இந்த ஃபேக்டர் பார்க்கும்பொழுது ஏன் தனியா போய் சாப்பிடுற, அப்போ உனக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி இல்லை, நீ மகிழ்ச்சி இருந்தீங்கன்னா பல பேர்ட்ட பகிர்ந்திருப்ப, அந்த அந்த மகிழ்ச்சியோட வந்து நண்பர்களை கூட்டிட்டு போய் நீ சேர்ந்து சாப்பிடலாம், இல்ல குடும்பத்தோட போய் சாப்பிடலாம். நீ தனியா சாப்பிடுற அப்படின்னா உனக்கு வந்து ஹாப்பினஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு அவங்க போறாங்க. அப்போ இது வந்து இது ஒரு சிங்கிள் ஃபேக்டர் மட்டும் நம்ம சிங்கிள் பண்ண முடியாது. நீங்க பல விஷயங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமாக இந்தியாவில் இருக்கிறதா இப்போ நீங்க இந்த 6 விஷயங்கள்லையுமே நீங்க சுகாதாரம்ங்கிற நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோமா, நம்ம சுகாதாரம்ங்கிற விஷயத்துல நம்ம எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறையா தானே இருக்கு. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பாக்குறோம், ஒவ்வொரு பெரிய பெரிய நிகழ்வுகள் பாக்குறோம். அதுல வந்து நம்மளோட சுகாதாரம் அதிகமா இருக்கா இல்ல சுகாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிற பாக்குறோம். நம்ம வந்து பொது மருத்துவமனைகள் எடுத்துக்கோமே, பொது மருத்துவமனைகளை எந்த அளவுக்கு சுகாதாரத்துல நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாக நீங்க வந்து இப்போ இதுல போட்டிருக்க நாடுகள் பாருங்களேன், பின்லாந்து, டென்மார்க், நீங்க வந்து ஜெர்மன், அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸையும் ஏசியன் கண்ட்ரீஸையும் மொத்தமா எடுத்துக்கலாம். இப்ப என்ன, இப்போ இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் நடக்கும்போது பாகிஸ்தானை பார்த்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பெரிய வித்தியாசம் இல்லை, அங்கேயே குப்பையா தான் கிடக்கு, அந்த கிரவுண்டை சுத்தியே மோசமா தான் இருக்கு. பெரிய பெரிய இப்ப துபாயில மேட்ச் நடக்கும்போது துபாய் எவ்வளவு அழகா இருக்குங்கிற ஒரு பார்வை நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல பாகிஸ்தான்ல நடக்கும்போது பாகிஸ்தான்ல எவ்வளவு மோசமாக அந்த நாடு இருக்கு சுகாதாரமா பார்வையில பார்க்கும்போது இந்தியாவும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, நீங்க வந்து அதே மாதிரிதான் இருக்கு. அப்போ நீங்க இந்த சுகாதாரம்ங்கிற ஃபேக்டருக்கு மிக முக்கியமாக நம்மளோட வீதிகள் எப்படி இருக்கு, நம்மளோட தெருக்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய பெரிய பெரிய வீதிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபேக்டர்லயே நம்ம பெருசா அடி வாங்குறோம். ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அடி வாங்குறோம். அது குறித்து ஒரு நல்ல பார்வை நம்மள்ட்ட இல்ல. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து பண்ணுது. நீங்க சைனா சொல்றீங்க, நீங்க வந்து சைனா வந்து தொடர்ச்சியா சுகாதாரத்துல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் வருது. நீங்க மற்ற இந்த விஷயங்கள்லையும் வந்து ஏன்னா அவங்க தனி மனித வருமானம் கேபிட்டல் இன்கமும் ஜாஸ்தி ஆகுது. அப்ப ஆப்வியஸ்லி வந்து ஜெனராசிட்டியும் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேக்டரா தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஃபேக்டர்னால இது கீழே விழுகுது, பட் இருந்தாலும் எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து கை கொடுக்கும் பொழுது அது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இதை தாண்டி மேடம் சொன்ன மாதிரி நம்ம மகிழ்ச்சியின் அளவீடுகள்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்கிறதும் நாம சாதாரண மக்களோ இல்ல நம் நாட்டில பாக்குற விஷயங்களோ வேறு வேறாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இந்த அளவீடுகள்ங்கிறது எதன் அடிப்படையில் நம்ம வந்து இது மக்களோட மகிழ்ச்சின்னு எடுத்துக்க முடியும்? இல்லைங்க, நீங்க அது சப்ஜெக்ட் தான். கண்டிப்பா நீங்க வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான். மறுபடியும் நீங்க அது எந்த நேரத்துல யாரிடம் இந்த சர்வே எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. ஆனா நீங்க உங்க மேடம் சொன்ன மாதிரி நிச்சயமாக இந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குல்ல. அவங்க சொல்ற மாதிரி இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ்ங்கிறது பல இடங்கள் மிகவும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிற நடுத்தர வர்க்கத்துல இருக்கு. ஆனா நீங்க வந்து அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட். அதுல இப்ப குடி ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு, போதை ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. இதனால வந்து பெண்களுக்கான நடக்கப்படுகின்ற கொடுமைகள், அந்த குழந்தைகளுக்கு நடக்கிற கொடுமைகள், இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ சொல்ல போனா இனிமே சைல்டு மேரேஜ் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்ப பாக்குற வட மாவட்டங்கள்ல, இப்ப கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலை போன்ற பகுதிகள் இன்னைக்குமே சைல்டு மேரேஜ் போய் எவ்வளவு கலெக்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க, சமூக ஆர்வலர்கள் போய் ஸ்டாப் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான இப்போ ஒரு சைடு பார்க்கும் பொழுது இப்ப நவநாகரிகமா சிட்டியில இருக்கிற ஒரு லைஃப்ங்கிறது இப்ப அவங்களுக்கான திருமண வயதே கூட இப்போ பசங்களும் பொண்ணுங்க டிசைட் பண்ற வயதுங்கிறது வேற ஒன்றாக இருக்கிறது. இந்த பக்கம் கிராமப்புறங்கள்ல இன்னுமே சில மாவட்டங்கள்ல, எல்லா மாவட்டங்களையும் சொல்ல, இன்னும் சில மாவட்டங்கள்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அது பெண் குழந்தையா இருந்தா சீக்கிரமா 12 வயசு 13 வயசுல கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மனப்பாங்கோட மனப்போக்கில் இருக்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்ப இந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதன் அடிப்படையில நீங்க பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் கேட்டா இல்ல, அது மகிழ்ச்சியா இல்ல அப்படிங்கறத அது காமிக்குது. கண்டிப்பா சார். கல்யாணந்தி, முக்கியமான ஒரு கேள்வி, எதெல்லாம் மகிழ்ச்சியை பறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு விவாதமா எடுத்திருக்கோம். எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு இந்த கால தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது, அது சரியா சொல்லி கொடுக்கப்படுகிறதா? ஆமாம். ஸோ இது ரொம்பவே வேல்யூபிளான ஒரு கொஷின் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 1990ஸ்க்கு அப்புறம் மில்லனியல்ஸ் அண்ட் ஜென்சியே வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை. ஏன்னா நான் ஏன் திரும்பி திரும்பி குடும்பம், ஃபேமிலி பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம சமுதாயத்துடைய அடிப்படை கட்டமைப்பு எவ்ரி ஃபேமிலி இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் தி சொசைட்டி இல்லையா? ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இருந்தே வந்து நமக்கு கோளாறுகள் வரும்போது அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சாத்தியங்கள் இருக்கு. என்னோட புரிதலுக்காக நான் கேட்குறேன்,
முதல் 10 இடங்கள்ல இருக்கிற நாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் தான் இருக்கிறாங்க. அங்க குடும்ப அமைப்புகளும் இந்திய குடும்ப அமைப்புகளும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. வேணா ஜப்பானோடையோ இல்ல சைனாவோடையோ கம்பேர் பண்ணலாம். ஆனா அந்த முதல் 10 இடங்கள்ல பெற்றிருக்கிற நாடுகள் வேறொரு அமைப்புல இருக்கப்ப நம்ம இன்னும் இதையே சொல்லிட்டு இருக்கிறது எப்படி? இல்ல அப்படி இல்ல இல்ல see they also have family சரியா. பட் அவங்க முடிவெடுக்கிற திறனும் அவங்களுக்கு கிடைக்கிற எஜுகேஷனும் அவங்க யோசிக்கிற விதமும் வேற சரியா. நம்ம வந்து வேற மாதிரி யோசிக்கிறோம், நம்மளுக்கு முடிவெடுக்கிற திறனுமே வேற மாதிரி தான் இருக்கு. இப்போ இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல இது அது வந்து டோட்டலாக வெஸ்டர்னைஸ்டா கண்ட்ரி. நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்து வெஸ்டர்னைஸாக ஆகிட்டு இருக்கோம் வந்துட்டு சரியா. அதாவது ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், எல்லாம் லிபரலைசேஷன் பாலிசிஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வெஸ்டர்னைசேஷனுக்குள்ளேயும் ட்ரெடிஷனுக்குள்ளேயும் மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க பசங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க எங்கே கிடைக்குது அப்படின்னு, ரீல்ஸ் போடுறதுல, ஷார்ட்ஸ் போடுறதுல, அதுவும் குறிப்பாக வந்து நிறைய இதனால பிரச்சனைகள் சமூக வலைதளங்களில் ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு போகிற பிள்ளைங்க கடைசியில் அங்கேயே மாட்டி விக்டிமாக மாறிடுறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆரம்பத்தில் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்னை எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா மொத்தமாக நான் என்னுடைய ஹாப்பினஸை இழந்துடுறேன், ட்ராப் ஆகுது, விக்டிமைஸ் ஆகிறாங்க, அஃபென்சஸ், செக்ஷுவல் அஃபென்சஸ் நடக்குது. இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த முன்னாடியெல்லாம் நம்ம வீடை தேடி வந்து ஒருத்தர் நமக்கு துன்பம் கொடுத்துட்டு இருந்த நிலை தாண்டி இல்லை நம்ம வீட்டை விட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது நமக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ஒரு ஜஸ்ட் ஒரு மொபைல்லையே நமக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்குது. அதுவும் குறிப்பாக அப்பா அம்மா வேலைக்கு போகிற இடத்துல கையில் பிள்ளைங்க கிட்ட ஃபோன் இருக்குது. அண்ட் அவங்க வந்து அதுவும் கோவிடுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு இல்லையா கேஜெட்டோட யூசேஜ். நான் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாது. நம்ம ஒரு டெக்னிக்கலாக நம்ம இம்ப்ரூவ் ஆகும்போது, சோஷியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன்ஸ் வரும்போது நம்ம அதோட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் அதை மானிட்டர் பண்ணுறாங்களா, அதை கண்டினியூஸாக விஜிலண்ட்டாக இருக்காங்களா? இப்போ அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியலல்ல. இப்போ எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த கேள்வியை தான் நான் வைக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ தனி குடும்பங்களை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். எதன காரணம்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தனி குடும்பமாக இருந்தாங்க, அங்கே ஹாப்பினஸ் வந்து நிறைய இருக்குது. கூட்டு குடும்பத்தில் நிறைய கட்டுப்பாடுகளும் நிறைய விதிகளும் இருக்குது, அது மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறது அப்படின்னு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அதை நோக்கி போகிறது தானே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைய முடியும். இப்போ நீங்கள் அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றது எப்படியான வாழ்க்கை? ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்கி தவிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதே மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலிக்கு எப்படி வந்து இவங்க மூவ் ஆகுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எனக்கு ஒரு தேவை இது வந்து டைரெக்டாக வந்து ப்ரொபோஷனல். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தைகள் டக்குன்னு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்க குழந்தை டக்குன்னு பேசிடும் சரியா. ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, நிறையா அவங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தாத்தா பாட்டி. நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஜென்சி இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை கூட கல்யாணம் ஆகி போகிற பொண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களா இருக்கலாம், அவங்களாமே கூட ப்ரிஃபர் பண்ணுறது தனி குடித்தனம் தான். அப்ப நம்ம ஜென்சிக்கெல்லாம் போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி தலைமுறையே ஆரம்பிச்சு. அப்ப ஏன் அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்க மகிழ்ச்சி இல்லை என்பதால தானே இன்னொரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கேயும் மகிழ்ச்சி இல்லைங்கிறது வேற ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதான அது மகிழ்ச்சி. எஸ், அதாவது வந்து ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் ரோலை ப்ளே பண்ணுது. அதாவது குறிப்பாக இங்கே பாருங்களேன், நம்ம வந்து மிஷின்ஸ் வச்சு இப்போ வந்து மிக்சியில் சட்னி அரைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் மாமியார் இருக்காங்க அப்படின்னா, நான் அந்த காலத்தில் ஆட்டுக்கல்லில் தான் சட்னி அரைச்சேன் சரியா. அதே மாதிரி வந்து வேலைக்கு போகிற ஒரு மருமகளை வந்துட்டு நீ ஆட்டுக்கல்லில் உட்காந்து சட்னி அரைன்னு சொன்னால் அது எப்படி வந்துட்டு ஏற்றுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளும் சில குடும்பத்தில் இருக்குது. ஆனால் நிறைய குடும்பங்களில் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட டாட்டர் இன்லாஸ் அண்ட் இன்லாஸை ட்ரீட் பண்ணுற இதுவுமே இருக்குது. பட் இந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸை நோக்கி ஓடக்கூடிய பெண்களோ ஆண்களோ சரியா, ஒரு திருமணத்துக்கு அப்புறம் ஓடக்கூடிய இந்த கப்பல் இருக்காங்களே, எதுக்காக நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வரோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ பேசிக்காகவே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயத்தை கல்டிவேட்டும் பண்ணிடுறாங்க. திருமணம் பண்ணாலே வந்துட்டு நீங்கள் வந்து நியூக்ளியராக போயிடணும், நீ தனியாக வந்துடணும், மாமனார் மாமியாரை விட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு பாடமுமே இருக்குது இங்கே. ஸோ அப்போ உள்ளே போகும்போது நான் நியூவாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறேன், அந்த ஃபேமிலியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மனநிலை இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் சரி நான் உங்களை நம்பி வரேன், ஒரு குடும்பத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, அதுவும் குறிப்பாக இது பெண்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அப்போ என்னுடைய குடும்பத்தை முற்றமாக விட்டு இதான் என் குடும்பம்னு தான் இன்றைக்கி நிறைய பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல இவங்க வந்து அந்த பெண்ணை வந்துட்டு மருமகளாக ட்ரீட் பண்ணுறாங்களா, மகளாக ட்ரீட் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய கொஷின். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வேலைக்கு போகலை, அப்போ இருந்த சூழ்நிலை வேற. பட் இப்போ வந்து நிறைய சம்பாதிக்கணும், நான் ஈக்குவலாக எக்கனாமிக்கலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், என்னோட ஃபினான்ஸ் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு தேவை, என்னுடைய தனிநபர் வளர்ச்சிக்கு தேவை அப்படின்ற போது வேலையை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்கள சில கட்டுப்பாடுகள் அப்படின்ற பேரில் வந்துட்டு நீங்கள் கல்யாணி உங்கள் கேள்வியை தான் நான் ஜெகதீஷ் சார் வைக்க விரும்புகிறேன். சார், இப்போ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு அது மாதிரி பொருள் தேடுற இந்த வாழ்க்கை முறை வந்து ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. எல்லாரும் இப்போ வேலை செய்யணும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால ஜிடிபியும் உயருதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த அழுத்தம் தான் இந்த மகிழ்ச்சி இன்மைக்கு ஒரு காரணம் அப்படின்னு வைக்கப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? அதுல பிரச்சனை எனக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு நம்ம இண்டிவிஜுவல் மட்டும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட முடியுமான்னா இல்லை. இந்தியாவில் இருக்கிற பெருநிறுவனங்கள் இல்லை இந்தியாவுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக நேரம் நீ வேலை பார்த்தினா தான் நீங்க வந்து நல்லா ப்ரொடக்டிவா இருக்க அப்படிங்கிற ஒரு பார்வை அன்பார்ச்சுனேட்லி நம்மள்ட்ட இருக்கு. ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்திருக்காருப்பா, அவர் அதிகமா வேலை செஞ்சிருக்காரு, அப்ப இவர் தான் நிறைய ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தப்பான பார்வை இருக்கு. இன்னைக்கு அது இந்த யுகங்கள் மாறி இன்னைக்கு வந்து ஏஐ வரைக்கும் வந்த பிறகும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா கூட அவர் அந்த ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற, அந்த கிரியேட்டிவா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்மை நிறைய நிறுவனங்கள்ல இருக்கு. இப்போ சில நாடுகள்லாம் வந்து 4 நாட்களை நோக்கி நம்ம வேலை நாட்கள்ங்கிறது 4 நாட்களை நோக்கி போகலாமா அப்படின்னு ஜப்பான்லாம் பல நிறுவனங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இன்னுமே இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் உனக்கு என்ன, எதுக்கு உனக்கு 7 நாள் லீவு, 7 நாளுமே நீ வேலை செய்யலாமே, நீ எதுக்கு நீ மனைவியோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கன்னு பேசுகின்ற நிறைய நிறுவன முதலாளிகளும் இருக்கின்ற காலகட்டத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு நம்ம இண்டிவிஜுவல் நான் மட்டும் கான்ட்ரோல் பண்ண முடியுமா? நான் வந்து ஓகே நான் 8 மணி நேரம் வேலை செய்வேன், 8 மணி நேரம் வந்து நான் அந்த ஓய்வு எடுப்பேன், இன்னொரு 8 மணி நேரம் என்னோட குடும்பத்தோட செலவழிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் மட்டுமே கான்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அதற்கு ஒட்டுமொத்தம் இந்த அமைப்புமே அதற்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது வரும். அப்படி இல்லாட்டி ஓகே நீயும் பொருளை தேடி ஓடணும், நானும் பொருளை தேடி ஓடணும், நம்ம 2 பேரும் நம்ம குழந்தைகளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கூல் கொடுத்தோம், நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான வேல்யூஸ் சொல்லிக் கொடுத்தோம்னா இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 2 பேருமே நீங்க ஓடியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லாருமே வந்து அது விருப்பத்தின் பேரிலும் பண்றாங்க, தேவைகளுக்கு கருதியும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இதற்கு இந்த ஒட்டுமொத்த அமைப்பே அது குறித்து யோசிக்கணும். நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு இந்த அமைப்பை யோசிக்கும் பொழுதுதான் அது மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சார், ஜெகதீஷ் சார், ஒரு முக்கியமான கேள்வி. இங்கே சமூக கட்டமைப்பை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் குற்றங்களும் சட்ட ஒழுங்கும் மக்களோட மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றுது. அது எந்த அளவுக்கு இந்த ரிப்போர்ட்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதன் முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாங்க, நீங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு சீர்கட்டுச்சுன்னா கண்டிப்பா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம்ம வந்து இப்போ நம்ம பக்கத்திலேயே ஒரு ஏதாவது குற்ற சம்பவம் நடந்துருச்சு, நம்ம பக்கத்து வீட்டுல ஏதாவது குற்ற சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா மக்களுக்கு மிகப்பெரிய பதட்டமும் அச்சமும் இருக்கத்தான் செய்யும். நம்ம இன்னும் சொல்ல போனா தொலைக்காட்சியில பார்க்கும் பொழுது, செய்தித்தாள்களை படிக்கும் பொழுது தினம் தினம் தமிழ்நாட்டிலே வந்து நிறைய இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். புரியுங்க? பெரிய அந்த அளவுகோல்கள் இந்த ரிப்போர்ட்ல எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்துல இது எப்படி சரியான அளவாக இருக்கும்? அதுதான் நிறைய பேர் வைக்கிற வாதமாக இருக்கிறது. இல்லைங்க, அதுலதான் நீங்க அந்த 6 ஃபேக்டர்ஸ் வந்து மேஜர் ஃபேக்டர்ஸா அவங்க சொல்லிருக்காங்க. நம்ம டீடைலா அந்த 6 ஃபேக்டர்ஸ்க்குள்ள என்னென்ன சப் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற தெரியல. அதான் சொன்னேன், யூஎஸ்ல ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, நீ முதல் நாள் வந்து தனியா சாப்பிட்டியா இல்ல வந்து நண்பர்களோட சாப்பிட்டியா அப்படிங்கிறது இந்த 6 ஃபேக்டர்ல எதுல அவங்க பொறுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் எடுக்கிறவங்க சோசியல் லைஃப்ல இல்ல நீங்க இந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்கு, அது வந்து ஒரு அமைதியான பூங்காவா இருக்கா இல்ல உண்மையில அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதா அப்படிங்கறத பார்த்திருப்பாங்க. அந்த 6 ஃபேக்டர்ல சப் ஃபேக்டர்ஸ் நிச்சயமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு புது இன்வெஸ்டரே ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றாரு, அது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல இன்னொரு அரசாங்கம் சொல்ற முதல் வார்த்தைங்கிறது என்ன? இது அமைதி பூங்காவாக திகழ்கிறது, நீங்க வாங்க இங்க வந்து இன்வெஸ்ட் நீங்க பண்ணலாம், ஏன்னா இங்க எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராது. அப்ப அதே தானே இங்க தனி மனிதர்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கும். அப்ப நீங்க வந்து சந்தோஷமா நீங்க இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நீங்க சந்தோஷமா இங்க வாழலாம் அப்படிங்கிறதுக்கும் சட்டம் ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் இருக்கிறது. இன்னொன்னு, நீங்க
இந்த கம்பாரிசன்ல நீங்க இந்தியாவுக்கு ஒரு மாதிரியா ஒரு பார்வை இருக்கு, இல்ல டென்மார்க் ஒரு மாதிரி பாக்குறாங்க, பின்லாந்துக்கு ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னா இல்ல. 147 நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் பாக்குறாங்க. அது அந்த ஃபேக்டர்ஸின் அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் வருது. அதனால ரேங்க்ல நம்மள குறைச்சு மதிப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறத விட சரி செய்யணும் கேள்வியா தான் நான் வைக்கிற விரும்புறேன். இதை கல்யாணம் இப்ப முக்கியமா இன்னொரு கேள்வி இதுல இருக்கு. மன மகிழ்ச்சி அது பாதிக்கிறது என்ன அப்படிங்கறத தாண்டி, மன மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சியாக இருப்பதுதான் மனிதனின் இயல்பு. அது மாறுனா அந்த மனத்தை பாதிக்கிற விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற பட்டியலை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது சமூக பார்வையும் அறமும். அது எந்த அளவுக்கு இங்க மாறி இருக்கு, வேறு என்ன காரணங்கள் இருக்கு? இப்போ நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் அதை பார்க்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சமூக பார்வையும் அறம்ன்றது கண்டிப்பாக முக்கியம் இல்லையா? ஒரு பிரின்சிபல்டான சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக குற்றங்களும் குறைவாக இருக்கும், அடிப்படை மரியாதை உடைய ஒரு சொசைட்டியாக இருக்கும். அப்போ நம்ம சக மனுஷங்களை எப்படி பார்க்குறோம், எப்படி ட்ரீட் பண்ணுறோம். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை பற்றி கேட்டிங்க, அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி கேட்குறீங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த கவர்னன்ஸில் ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ காம்பிடென்ட்டாக இருக்குது, அது பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன் மட்டும் கிடையாது, அந்த கவர்மெண்ட் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது மக்களுக்கு அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அப்போ அறம் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலையும் அது அனைவருக்குமான ஒரு சமுதாயமாக இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஈக்குவல் வெல்பீயிங் இருக்கும். நம்ம இங்கே ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறத தாண்டி இன்ஜஸ்டிஸ், அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறோம், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் பேசுகிறோம், அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்லாம் பேசுகிறோம். பட் இங்கே இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அறம் குறையும் போது கண்டிப்பாக அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்கும். அப்போ அந்த இன்ஜஸ்டிஸ் கண்டிப்பாக சமுதாயத்தில் இருக்க எல்லா மக்களையுமே பாதிப்புக்குள்ளாக்கும். ஒரு குழந்தை வீட்டில் ஹாப்பியாக இருந்தால் கூட அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் ஒரு ஆசிரியரால் தாக்கப்பட்டாலோ இல்லை சக மாணவர்களால் ஒரு புல்லிங்கிற ஃபேக்டருக்குள்ளே போய் அவங்கள ஹராஸ் பண்ணாலோ கண்டிப்பாக அந்த குழந்தை ஹாப்பியாக இருக்க போகிறதில்ல. அப்போ இந்த சொசைட்டி ஆஸ் அ ஹோல் ஹோலிஸ்டிக்காக தான் இருக்கணும். இப்போ இது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஜிடிபி ஒரு இதில் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ 1970s நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா பூட்டானுடைய கிங் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை கொண்டு வரலாம். ஸோ தட் ஒரு நம்ம அவங்களுடைய ஃபிலாசபியே என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கணும். நம்மளுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா வெறும் உற்பத்தியின் அடிப்படையிலையோ இல்லை எக்கனாமிக்கல் க்ரோத் மட்டும் இருந்தால் மட்டுமே அது நிலையானதாக இருக்காது, சஸ்டைனபிளாக இருக்காது. அப்போ நிலையானதாக இருக்கணும்னா அந்த சொசைட்டியில் ஆஸ் அ ஹோல் வெல்பீயிங் இருக்கணும். சரியா? அப்போ அந்த நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சமுதாய நல் உறவு இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டியே ஹாப்பியாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவாக நீங்கள் இப்போ இந்தியாவை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இதெல்லாம் லேக் ஆகிட்டு இருக்கோம். ஃபிகர்ஸ் வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த சர்வேயின் அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் பேசுகிறோம் அப்படின்னா இதை நோக்கி நம்ம செயல்படணும் அப்படின்றது தான். மென்டல் ஹெல்த் சப்போர்ட், சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் இன்றைக்கி குடும்பத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் கல்ச்சர், ஒரு ஃபாஸ்டரிங் த பாசிட்டிவ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கான வேல்யூவை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒர்க் பிளேஸில் குறிப்பாக ஒரு பாசிட்டிவான கல்ச்சர், அதே மாதிரி பாராட்டுக்கள், அவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட மோட்டிவேட் பண்ணுறது, டீம் பாண்டிங்கான ஒர்க்கை நம்ம முன்னெடுக்கிறது, அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இதை பற்றின இம்பார்ட்டன்ஸை நம்ம க்ரியேட் பண்ண அங்கேருந்து வேலையிலேருந்து சோகமாக போகிற ஒருத்தர் டைரெக்டாக எங்கே போய் அஃபெக்ட் பண்ணுவார் அப்படின்னா குடும்பத்தில் இருக்க குழந்தையோ இல்லாட்டி மனைவி மேலே தான் அவங்க டார்கெட்டே ஏன்னா அவங்க வல்னரபிள் டார்கெட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ இங்கே ஒரு மனுஷன் ஹாப்பியாக இருந்தால் அந்த இடத்துலையும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்போ குடும்பத்தில் ஒருத்தர் ஹாப்பியாக இருந்தால் வெளியிலையும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. அப்போ இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பொறுத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வளரக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஈக்குவலாக எல்லாமே இருக்கா அப்படின்றது, எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்றது ஒரு பிக்கர் கொஸ்டின் தான். ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான பெரும் முயற்சி எடுக்கணும். அது ரொம்ப வருஷம் கூட ஆகலாம், ஆனால் அட்லீஸ்ட் எஃபர்ட்ஸ் போடணும். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.